நாளைக்கு 26 ஆகஸ்ட் டியூஸ்டே நிஃப்டியோட பிளான் பார்த்துடலாம். 1 ஹவர் சார்ட் வச்சிருக்கிறேன். ப்ரீவியஸாக நம்ம மார்க் பண்ண லெவல்ஸு 25ஆம் தேதியில் நம்ம என்ன மார்க் பண்ணமோ அதே லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. ஸோ இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே இருக்காங்க ப்ரைஸு. இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருக்கேன். ஒரு பையரை க்ளோஸ் வச்ச செல்லரோட லெவலில் இருந்து இப்போ புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு 1 ஹவரில் நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் ப்ரைஸு நமக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும் எடுக்கலாம். இது கீழே போயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடும். ஒருவேளை அந்த சப்போர்ட் எடுத்துட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. 1 ஹவர் பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான இடம் இது. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரைஞ்ச அதே லெவல் தான் வச்சுருக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போயிடக்கூடாது. அந்த மார்க் பண்ண அந்த 2 லெவலுக்கு மேலே இன்றைக்கி ட்ரேடான மாதிரி ஹையர் ஆகி பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். அது கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்டேயும் அந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கும் ட்ரேடு வரதுக்கான பாசிபிள் இருக்குது.